இருக்கின்ற ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆயத்துல் குர்சி எவ்வளவு முக்கியமானது என்பதாகவும் நாம் சில எமது தஃப்சீருடைய வகுப்பிலே ஒரு 4 வகுப்புகளில் நாம் பார்த்தோம். அதனுடைய சிறப்புகள் அதில் முடிகின்ற கட்டத்துக்கு இருக்கிறோம். அதே போல அந்த தஃப்சீரில் ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. இந்த ஆயத்துக்கு தான் இன்றைக்கு இந்த தஃப்சீருடைய விளக்கத்தை பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்ற பொழுது அறிவை பற்றி கூறுகிறான். அல்லாஹ்வுடைய குத்ரத்துகளில் மிக முக்கியமானது அவனுடைய அறிவு, இல்மு. அது வலா யுஹீதூன யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. வலா யுஹீதூன யஅலமு மா பைன ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் உள்ளது பின்னால் உள்ளது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹ் எதை நாடியிருக்கிறானோ அந்த ஒன்றை தவிர அவர்கள் எதையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அறிவை, இல்மை பற்றி இந்த தஃப்சீர்ல இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறார். இல்ம் என்பது, அறிவென்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அறிவு இல்லை என்றால் அவர்களை மடையன் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஒரு அறிவுள்ள மனிதனாக இருக்குகின்ற பொழுதுதான் அவனுக்கு பல வகையான பகுத்தறிவுகள் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய அறிவை வைத்து மனிதன் எத்தனையோ விடயத்தை கண்டுபிடிக்கிறார். எத்தனையோ விடயங்களை மனிதன் இன்றைக்கு கண்டுபிடிச்சு இன்றைக்கு ஆகாயத்திலையும் விண்வெளியிலையும் பெய்ட்டு ஆராய்ச்சி செய்கின்ற அளவுக்கு மனிதனுடைய ஒரு குறுகிய மூளை, அந்த அறிவு அந்த அளவுக்கு வேலை செய்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு முன்னால் பின்னால் எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய விடயத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக எங்களுக்கு முன்னால் உள்ளதை மாத்திரம் எங்களுக்கு பார்க்க முடியும், விளங்க முடியும், அறிய முடியும். அல்லாஹு தஆலா உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர்களுடைய செயல்களையும் ஒவ்வொரு உயிரினங்களுடைய இந்த வானம் பூமி எல்லாத்துடைய விடயத்தையும் அல்லாஹ் பார்த்து விளங்கி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறார். எவைகளாக இருக்கேலும், இந்த வானத்துக்கு மேலே உள்ள எவைகளாக இருக்கேலும், பூமிக்கு மேலே உள்ள எத்தனை விடயங்களாக இருக்கேலும், எத்தனை உயிரினங்களாக இருக்கேலும், பூமிக்கு கீழே உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக, எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அறிவுக்கு பாருங்கள் எந்த அளவு அல்லாஹு தஆலா உடைய விளக்கம் இருக்கிறது என்று. ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்லத்து சௌதா, கருப்பு நிறமான ஒரு எறும்பு எப்படியான இடத்துல போகுது என்று சொன்னால், ஃபீ ஸஹ்ரத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது கடல் அடியில, உதாரணமாக ஒரு 50-100 மீட்டர் இல்லது 1 கிலோமீட்டர் தாழ்வு அதிகமாக இருந்தால் ஒரு சில மீன்களை தவிர அதிகமான மீன்கள் அந்த கடலுக்குள்ளே வாழாது, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்படியான, ஏனென்று சொன்னால் அந்த அளவு இருட்டும் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த இருட்டும் அதிகமாக இருக்கின்ற பொழுதுதான் அமுக்கம் கூடுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட இருட்டுக்குள்ளே மிகவும் ஆழமான கடலின் மிகவும் ஆழமான இடம், மிகவும் இருட்டாக இருக்கும். அந்த ஆழமான இடத்துக்குள்ளே அந்த அடியிலே ஒரு கருப்பு கல் இருக்கிறது. அந்த கருப்பு கல்லுக்கு மேலால் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் நாம் 4 சுவர்களுக்கு மத்தியிலே செய்கின்ற பாவத்தை அல்லாஹ் எவ்வளவு பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பார்க்கவில்லை என்று நினைத்து யாரும் எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹுக்கு தெரியாது என்று யாரும் எதையும் செய்ய முடியாது.
இந்த குர்ஆனுடைய ஆயத் இதைத்தான் விளங்கப்படுத்துகிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய செயலையும் ஒவ்வொரு மனிதனுடைய நடத்தையும் அல்லாஹ் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறான். وما يخفى على الله من شيء في الارض ولا في السماء. வானம் பூமிக்கு மேலால, வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேல, பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு மறைய மாட்டாது, அல்லாஹ்வுடைய அறிவை விட்டு மறைய மாட்டாது, அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு மறைய மாட்டாது. எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல, இன்னொரு குர்ஆனுடைய ஆயத் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அறிவை பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இல்மை பாருங்கள், அறிவை பாருங்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத். 4 வகையான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது கூட நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். 4 வகையான அறிவுகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப கொஞ்சம் யோசிங்கோ, நான் அதை சொல்றேன் இதை சொல்றேன், இந்த வார்த்தைகள் இந்த 4 வகையான அறிவுக்குள்ளே கட்டுப்பட்டு நாங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அறிவை விட்டும் நாம் மேல சென்ற மாதிரிக்கு நாங்க பேசுகிறோம். இன்ஷா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பாவிக்கப்பட வேண்டும். முதலாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், என்ன வகையான அறிவு என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முதலாவது இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாளுடைய அறிவு. 5 வகையான அறிவை சொல்லிவிட்டு கியாமத் நாளுடைய அறிவு. இந்த கியாமம் எப்ப நடக்கும், என்ன நாளையில் உலகம் அழிக்கப்படும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ். இல்முஸ் ஸாஅ 5 வகையான அறிவு. அதுல முதலாவது கியாமத் நாள் வருகின்ற பொழுது என்ன நடக்கும், எப்படிப்பட்ட விடயங்கள் நடக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். என்ன நாளையில், என்ன நேரத்தில், என்ன டைம்ல இது எப்ப நடக்கும் என்ற எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். அதை யாரும் எந்த மனிதர்களோ எந்த விஞ்ஞானிமார்களோ சொல்ல முடியாது. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒரு தாயுடைய கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று அல்லாஹ் அறிஞ்சிட்டான். டாக்டர்மார்கள் பேப்பர் கண்டுபிடிக்கிறாங்க. டாக்டர்மார்கள் 4 மாசத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அதிகமான கண்டுபிடி, 4 மாசம் 6 மாசம் ஒரு டைம் கொண்டு வைப்போம். ஆனால் அல்லாஹ் எப்ப சொல்றான் என்று சொன்னால், இந்த தாயுடைய கருவுக்குள்ளே விந்திரியமாக, அதற்கு முன்னாலே அல்லாஹ் கண்டுபிடிச்சு விட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால தாயுடைய வயிற்றுக்குள்ளே கருவுக்குள்ளே விந்தாக செல்வதற்கு எத்தனையோ வருடத்துக்கு முன்னால் அல்லாஹ் அறிந்து விட்டான். இந்த தாயுடைய, இந்த பெண்ணுடைய கருவுக்குள்ளே முதலாவது சுமக்கக்கூடியது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா, இரண்டாவது அவள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இந்த அறிவுகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. சில சைக்கிளிகளை சில பிள்ளைகள் குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பின்னால் என்று டாக்டர்ஸ்மார்கள் வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், அறிவுரைகளை தற்பொழுது இருக்கின்ற மெஷின்களை வைத்து சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு பெண்ணுடைய கருவுலையும் அவள் முதலாவது சுமக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா, இரண்டாவது சுமக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று அத்துணை குழந்தையும் அல்லாஹு தஆலா பல வருஷத்துக்கு முன்னால் அந்த குழந்தையை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், தாயுடைய வயிற்றிலே ஆணா பெண்ணா என்று. இது முதலாவது. இரண்டாவது அறிவு. மூன்றாவதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும், நானாக இருக்கேனும் நீங்களாக இருக்கேனும், நாங்க நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்போம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. சிலர்கள் 1000 ரூபாய் சம்பாதிப்பார்கள், சிலர்கள் ஒரு மெனி கொண்டு கிடைச்சா கோடிக்கணக்கு சம்பாதிச்சிருவார் ஒரே நாளையில. இன்னும் சிலர்களை பார்த்தால் ஒன்றும் இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை.
ஒன்றுமோ சம்பாதிச்சுக்க மாட்டார், இல்ல 10 ரூபாயும் சம்பாதிச்சுக்க மாட்டாரு. அல்லாஹுக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனும் நாளை எதை எவ்வளவு சம்பாதிக்க போறார்கள், எத்தனை கோடியோ எத்தனை ரூபாக்களோ அல்லாஹுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது நான்காவதாக, அதாவது கைஸ் வயஅலமு வமா தத்ரி, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்ப பொழிய போகிறது. இதுல தான் நாங்க அதிகமான சகோதரர்கள் இந்த மழை காலங்கள்ல சிறுக்குடைய வார்த்தைகளை எங்க வாயிலிருந்து வாரது, அறிந்தோ அறியாமலோ. இதுக்கு பின்னால் அந்த வார்த்தைகளை பாதிக்க கூடாது. இன்றைக்கு மழை பெய்யுமே, இன்றைக்கு அப்படிதான் இருக்கேனே, கொஞ்சம் மேகம் கருப்பாக வந்தா பார்த்து சொல்ற இன்றைக்கு மழை பெய்யும், இன்றைக்கு மழை பெய்யும் போல இல்ல பெய்யும், அப்படி அடிச்சு சொல்லுவாங்க சிலவங்க. இல்ல, இதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. கைஸுடைய மழையுடைய அறிவு அல்லாஹ் அறிந்திருக்கிறான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால், இப்ப நீங்க யோசிக்கலும் இந்த குழந்தைகள் கிடைக்கிற மாதிரி டாக்டர்மார்கள் சொல்ற மாதிரி இந்த இதையும் நாளைக்கு மழை இருக்குது, நாளைக்கு மழை இருக்குது, வார மாசம் மழை இருக்குது என்று சொல்றாங்களே விஞ்ஞானிமார்கள் கருவிகளை வச்சு, அப்படின்னு யோசிக்கலும். இத்துணை நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் இன்ன நாளையிலே, இந்த நேரத்திலே, இந்த டைம்லே, இந்த இடத்திலே மழை பொழியும் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டார். வரக்காப்புளைக்கு தும்பலதனைக்கு இந்த இடத்துல என்ன இடத்துல மழை பொழியும்னா அது பொழியும். மழை பெஞ்சுத்தான் ஆகும், யாரும் எதையும் சொல்ல முடியாது. சிலர்கள் அவர்கள் கணக்குல சில நேரத்தில் முன்ன எத்தனையோ முறை ஆகியிருக்குது. அப்படி இன்றைக்கு நாளைக்கு மழை பெய்யுண்டா பார்த்தா வெயில் அடிக்கும், நாளைக்கு வெயில் அடிக்குன்னு சொன்னா மழை பெய்யும். வானிலை அறிக்கை ஒரு நாளும் டிவிகள்லையும் செய்தி நியூஸ்களுக்கு பின்னால, செய்திகளுக்கு பின்னால சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த விஷயம் அடுத்ததாக ஐந்தாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எந்த மனிதனும் வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு மனிதன் எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எந்த நாளையில மௌத்தாகுவான் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். இப்ப பிள்ளை கிடைக்கிறத டாக்டர்மார் சொல்லுவாங்க இந்த நாளையில கிடைக்கும்னு சொல்லி, பிள்ளை இந்த நாளையில அதிகமா நீங்க 5 நாளைக்கு முன்னால சொல்லுவாங்க நீங்க அட்மிட் ஆகிருங்க, வாட்டில் போயிட்டு சேர்ந்து கொள்ளுங்க, டாக்டர்ஸ்மார்கள் சொல்லிடுவாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா மௌத்துடைய விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். மௌத்துடைய விஷயம் இவைகள்லாம் நாங்க பேசுற நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். மௌத்து எப்ப வரும், எந்த நேரத்தில் வரும் அல்லாஹுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது சகோதரர்களே, பெரியார்களே. எனவே இதுவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹுடைய அறிவு. ஏன் குர்ஆனை எடுத்து பார்த்தால் கூட அலிஃப் லாம் மீம் இதுக்கு யாருக்கும் கருத்து சொல்லல. இன்னும் இதுவரைக்கும் எவ்வளவு உலமாக்கள், எவ்வளவு அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க, என் ரசூலுல்லாஹுடைய கருத்து சொல்லல. யாசீன் கருத்து இல்ல, காஃப் ஹா யா ஐன் ஸாத் கருத்து இல்ல. அல்லாஹுக்கு தெரியும் அப்படி இப்படி சொன்னாலும், ஆனால் அதனுடைய விளக்கம் அல்லாஹ் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு என்று சொன்னால், அல்லாஹுக்கு எல்லாம் இல்லா ஃபி கிதாபின் முபீன், அல்லாஹு யஅலமு மா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சில விடயத்தை கூறுகின்ற பொழுது அந்த விடயங்கள் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அறிவில் இருக்கக்கூடியது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்ض் வலா ரத்பின் வலா ஜாபிசின் யாபிசின். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த மரத்திலிருந்து இலை விழுகிறதாக இருந்தாலும் அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அறிவை பாருங்க. அது காஞ்சி இலையாக இருக்கலும், படுத்தலையாக இருக்கலும், அந்த சீசனுக்கு எத்தனை இலைகள் விழுந்தாலும் சரி, மரத்திலிருந்து விழுகின்ற இலைகள் கூட அல்லாஹ் அறிந்திருக்கிறான். காஞ்சி இலையாக இருக்கலும், பச்சை இலையாக இருக்கலும், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான, ஏன் பூமிக்கு கீழே போடுகின்ற, ஆழத்திலே போடுகின்ற, தாழ்விலே போடுகின்ற விதையுடைய விடயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவைகள் எல்லாம் ஃபி கிதாபி முபீன், அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது சூரா முஹம்மதிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், யார் உண்மையானவர்கள், உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதே போன்று பொய்யர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இன்னும் யார் பொய்யன் என்பதையும் அறிந்திருக்கிறான். சிலர்களை வெளிரங்கத்தில் அப்படி இப்படின்னு செய்வாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, உண்மையானவர்களா பொய்யானவர்களா, அது நல்லவர் கெட்டவர் உண்மையானவர் பொய்யானவர் அடைந்தவன் அல்லாஹ் தஆலா. அடுத்ததாக வயஅலமல்லாஹு வயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஆமனு வயஅலமன்னல் முனாஃபிகீன், யார் ஈமான் உள்ளவர்கள் முஸ்லீம்கள், யார் முனாஃபிகீன்கள் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இது உள்ளத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். உள்ளத்துல எங்களுக்கு உள்ளத்தில் உள்ளதை கண்டுபிடிக்க இயலாது, ஆனால் உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளத்தில் இருக்கக்கூடியதை எங்களுக்கு தெரியாத இன்னி ஆலம் மாலா தாளமும் நீங்க அறியாததை நான் அறிஞ்சிக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கிற நேரத்துல அல்லாஹ் சொல்ல, இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த உலகத்துல நான் பிரதிநிதிகளாக மனிதர்களை படைக்க போறேன் மலக்குமார்கிட்ட அல்லாஹ் சொல்றான். சொல்ற நேரத்துல மலக்குமார்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த பூமியில குழப்பங்களையும் ஃபசாதுகளையும் கிளப்பக்கூடிய உருவாக்கக்கூடிய மனிதர்களை என்னை படைக்க போறாய். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி அலமு மா லா தஅலமூன், உங்களை விட மிகவும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை படைக்கிறான். எனவே மனிதர்கள் அமல் செய்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களோடு பேசி கொண்டு சந்தோஷம் அடைகிறான். இதோ இந்த மனிதர்களை நீ படைக்க போறாய் என்று கேட்ட இந்த அடியானை பாருங்கள், தொழுது கொண்டிருக்கிறான், இந்த அடியான் ஜிக்ர் செய்து கொண்டிருக்கிறான், இந்த அடியான் தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருக்கிறான், இந்த அடியான் தொழுகையை வீணாக்காமல் தொழுது கொண்டிருக்கிறான் என்று மஸ்ஜிதுக்கு எல்லா அமல்களையும் செய்கிறான் என்று அந்த அடியானை பார்த்து மலக்குமார்களோடு அல்லாஹ் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான், பெருமை பேசுகிறான்.